யாப் வெப்டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியையும் கொள்கை பாடலையும் நடிகரும் தாவைக்கா கட்சியின் நிறுவனரும் தலைவருமான விஜய் இன்னைக்கு வெளியிட்டிருக்கார். அவருடைய கட்சி தலைமையகத்தில் தான் இன்னைக்கு காலையில் கொடியை அறிமுகம் செய்து கொடியை ஏற்றி வைத்து பேசியிருக்கிறார் விஜய். ஆனால் அவர் பேசினது மொத்தமே 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷமும் அனல் தெரிக்கிற மாதிரியான பேச்சா இருந்தது. ஆனால் இந்த கட்சி கொடி சொல்லும் செய்தி என்ன, அந்த கட்சி கொடிக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத செப்டம்பர் 22ஆம் தேதி நடக்க உள்ள கட்சியின் முதல் மாநாட்டில் சொல்லுவேன், மற்ற விஷயங்களை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசித்து அந்த செய்தி மாநாட்டில் சொல்ல போகும் செய்தி இதையெல்லாம் மாநாட்டில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள்கிட்ட பேசி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அந்த கட்சி கொடியோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதாவது மேலையும் கீழையும் சிகப்பு, நடுவில் மஞ்சள், அதற்கு நடுவில் வாகை மலர், வாகை மலருக்கு நடுவில் 28 நட்சத்திரங்கள், இந்த வாகை மலருக்கு இடது வலதாக போர் யானை. இதுதான் தாவேக்காவோட கட்சி கொடியின் உருவம். இது சொல்லும் செய்தி என்னன்னா, இந்த சிகப்பு நிறம் வலிமையும் ஆற்றலையும் குறிக்குவது, மஞ்சள் நிறம் மகிமையையும் மங்களகரத்தையும் குறிக்குது. இந்த நடுவில் இருக்க வாகை மலர் அதையும் வெற்றியை குறிக்கும் ஒரு மலர். வாகை மலரை சுற்றி 28 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன 28 நட்சத்திரம்? அந்த 28 நட்சத்திரத்தில் கரும் பச்சை நிறத்தில் 23 நட்சத்திரங்களும் நீல நிறத்தில் 5 நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருக்கு. இந்த 12 ராசிகளில் மொத்தமே 27 நட்சத்திரங்கள் தான். இவர் என்னடா 28வது நட்சத்திரம் 28 நட்சத்திரம் வச்சுட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அங்கதான் ட்விஸ்டே இருக்குது. அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரப்படி மொத்தம் 28 நட்சத்திரங்கள் தான். இதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு கதையை உதாரணமாக சொல்லலாம். குருச்சேத்திர போருக்கு முன்னாடி இந்த போரில் கௌரவர்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெறணும்னா எந்த நேரத்தில் போரை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கேட்கறதுக்காக சகாதேவன்கிட்ட சகுனி துச்சாதனை அனுப்பி கேட்குறாரு. சகாதேவன் ஜோதிடத்தில் எக்ஸ்பர்ட், புலின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அபிஜித் நட்சத்திரத்தில் ஆரம்பிங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து அதை மயிலிறகாக மாற்றி தனது தலையில் செருகிக்கிறார். இது ஏன் அவர் அப்படி செய்கிறாருன்னா, கௌரவர்கள் வெற்றி பெற்ற கூடாது அப்படிங்கிறது நோக்கம்தான் இது. ஏன்னாக்கா இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் தொடங்கும் எல்லா காரியமும் கண்டிப்பாக வெற்றி தான். வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, மிகச் சிறப்பான வெற்றி. இந்த அபிஜித் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னாக்கா, அபினா சிறப்பு, ஜித்துனா வெற்றி. ஆக இந்த சிறப்பான வெற்றி குறிப்பது தான் அபிஜித் நட்சத்திரம். இப்போ போர் நடக்குது. இந்த நட்சத்திரத்தை எடுத்து மறைத்து வைத்ததுனால கௌரவர்கள் போரில் தோற்று போகிறாங்க, பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. இந்த போர்லாம் முடிஞ்சோடனே தேவர்கள் அந்த அபிஜித் நட்சத்திரம் இருந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் இல்லை இந்த நட்சத்திரம் இருந்தாக்கா, இந்த நட்சத்திரத்தை வணங்கிட்டு செயலை எல்லாம் தொடங்கினாக்கா அதில் கெட்டவர்கள் இருப்பாங்க, அவங்க வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை நான் மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மட்டுமே, அதாவது பகல் 11:45 12:15 வரைக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு பலன் இருக்க மாதிரி அந்த நட்சத்திரம் அப்போ தான் அதுக்கு பலன் இருக்கும், அப்போ தான் வரும் அந்த நட்சத்திரம். இன்னும் சில ஜோதிடர்கள் 12 to 12:30 இந்த நேரத்துக்குள்ள இந்த நட்சத்திரத்துக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த அபிஜித் நட்சத்திரம் போல தமிழக வெற்றி கழகமும் சிறப்பான வெற்றியை பெறுங்கிற நோக்கத்திலையும் அதன் அடிப்படையில் தான் கட்சி கொடியில் 27 நட்சத்திரம் தானே வரும். 28 நட்சத்திரம், அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரமும் அதன் இடையில் இருப்பது போல பிளான் பண்ணி தான், பக்காவாக பிளான் பண்ணி விஜய் வச்சிருக்காரு.
இவர் ஏன் இந்த ஜோதிடத்தை நம்புறாரு, அடிப்படையில் இவர் ஒரு கிறிஸ்தவராச்சு அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்கலாம். சினிமாவை பொறுத்தவரையிலும் விஜய் ரொம்ப சென்டிமெண்ட்டை விரும்புகிறவர். ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் யார் யார் முக்கிய கலைஞர்கள் அப்படிங்கிறத பார்த்து தனது அடுத்தடுத்த படங்களையும் பயன்படுத்துவார். இப்படி சென்டிமெண்ட் பார்க்குற விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே புஷியானதும் கொஞ்சம் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள ஆள் கூடவே அவர் தானே இருப்பார். அதனாலவே கண்டிப்பாக ஜோதிடம் பார்த்து ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க குறிக்கிற நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து பிளான் பண்ணி தான் அதன் அடிப்படையில் தான் இந்த வாகை மலர், அதே சமயம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருப்பது போலவே பிளான் பண்ணியிருக்காரு விஜய். இப்போ நம்ம சொன்ன அந்த மகாபாரத கதையை கூட இந்த கட்சி கொடிக்கான அர்த்தம் என்ன, அது சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு மாநாட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, இன்னைக்கு பேசியிருந்தார்ல. இந்த மாநாட்டில் இப்போ நம்ம சொன்ன அந்த மகாபாரத கதையை அவரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய அப்படின்னு அவருடைய கட்சி வட்டாரங்கள்னு நம்மளுக்கு செய்தி கிடைச்சிது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் இந்த மகாபாரத போர் கதை, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் அவர் இதை வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த கதையை மாநாட்டை சொல்லக்கூடும். செப்டம்பர் 22 நாள் குறிச்சாச்சு. அந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு உகந்த நாள். அதாவது இது எங்கேருந்து வருதுனாக்கா, சீமான் மிக தீவிரமான முருக பக்தர். அவருக்கும் விஜய்க்குமான தொடர்பு உறவு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. இவர் அண்ணன்னு உருகிறாரு, சீமான் தம்பி விஜய்ன்னு மறுகிறார். ஆக சீமான் சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த செப்டம்பர் 22 முருகப்பெருமாளுக்கு உகந்த நாளான கார்த்திகை விரத நாள். அந்த நாளில் மாநாட்டை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தேதி குறிச்சிருக்காரு விஜய். ஆனால் புஷியானது கூட அன்னைக்கு நடத்த வேணாம், ஏன்னா அன்னைக்கு தேய்பிறை அதுவும் வருது, தேய்பிறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காரு, தேய்பிறையாக இருந்தாலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரமான அந்த பகல் நேரம் பார்த்து இந்த மாநாட்டை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, ஆக செப்டம்பர் 22 இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை மழை காலம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மனசில் வச்சு, அதாவது இடம் கிடைக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக கொஞ்சம் அதிகமாக ஆணுச்சுனாக்கா இந்த மாநாடு நடத்தும் தேதியில் கூட மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த மாநாட்டில் 26 அல்லது 28 தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறாங்க. அதாவது 26 என்பது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போவதால் அந்த 26 தீர்மானங்கள், அல்லது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை குறிக்கும் வகையில் 28 தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற பிளானும் விஜய்கிட்ட இருக்குது. இந்த மாநாடு முடிஞ்ச உடனே வினோத் படத்தில் நடிக்க போகிறாரு. இடையில இந்த ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை நடித்து முடிச்சுட்டு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நடைப்பயணத்தை விஜய் மேற்கொள்ள போகிறார். அந்த நடைப்பயணத்தில் மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து அவர்களுடைய நிறை குறைகள்லாம் வாங்கிட்டு, அதை ஆட்சிக்கு வராவிட்டாலும் அந்த நேரத்தில் தனது சார்பாக அல்லது தனது கட்சியின் சார்பாக அதை நிறைவேற்ற முடியுமா அப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் விஜய் இருக்கார். ஆக விஜய் எடுத்திருக்கும் இந்த முடிவு, ஏன்னா ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு சினிமாவில் பீக்கில் இருக்கிறப்ப, உலக வரலாற்றில் சினிமாவில் பீக்கில் இருக்கிறப்ப எந்த சினிமாக்காரனும் எந்த ஹீரோவும் நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது கிடையாது. வயசாகி ஓய்வு பெற்று படம் சரியாக போகாமல் அப்படி இருக்கும் நேரத்தில் தான் நான் அரசியலுக்கு போகிறேன்ட்டு ட்ராக் மாறுவாங்க. ஆனால் விஜய் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அவர் முடிவு எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், மக்கள் பணியாற்றணும்னு உண்மையான ஒரு சேவை மனப்பான்மையோடு விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு விஜயை நன்கு அறிந்த சிலர் சொல்கிறாங்க. இது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்கலாம். ஆக இந்த விஜய் எடுத்திருக்கும் முடிவு தமிழக வெற்றி கழகம் எடுத்து வைத்திருக்கும் முதல் அடி. இதெல்லாம் வெற்றி பெற நமது யாப் வெப் டிவி சார்பிலும், விஜய் ரசிகர்கள் சார்பிலும், விஜய் கட்சி நிர்வாகிகள் சார்பிலும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.